கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1176 மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் 500 மாணாக்கர்களுக்கும் தரவரிசையில் வழங்கப்பட்டது. கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 53. அதில் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 39 பேர், 200 out of 200. மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 14. மாணவ மாணவியர்கள் தங்களது தரவரிசை எண்ணை www.tneaonline.org மாணாக்கர்கள் விண்ணப்பத்திலிருந்து தரவரிசை பட்டியலில் தங்களது பெயர் விடுபட்டு இருந்தாலோ அல்லது குறைகள் இருந்தாலோ இன்று முதல் ஸ்டேட் 1 இன்னைக்கு டேட் 1 இருந்து 6 நாட்கள் 6/7/26 தங்கள் அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை பதிவினை மையத்தினை அணுகி தங்கள் குறைகளை பதிவு செய்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். So we have opening all the door from the student society. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முறை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5% கோராமல் விடுபட்ட மாணாக்கர்களும் மிஸ் அவுட் பார்க்கல, செய்யல, போர்ட்டல் ஓபன் பண்ணல, நம் டைம் இல்லை, அந்த மாதிரி கேட்குற மாணவர்களுக்கு தங்களுக்கு அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்திற்கு சென்று 6/7/26 தங்களது பெயரை இணைத்துக் கொள்ளலாம். அடுத்து, மாணவர்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தொழில்நுட்ப கல்வி செயலகத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துறோம் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இதுவரையில் அழைப்பு மையத்தினை தொடர்பு கொண்டு, அதாவது இந்த டோல் ஃப்ரீ இந்த இணையதள வாயிலாக நாங்க அறிவிச்சதை முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிருக்கு எல்லாருக்கும். யாருக்கும் தகவல் கிடைக்கல, எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, இல்லை நாங்கள் போகலை பார்க்கலன்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், we are opening for all the ways குழந்தைங்களுக்கு. இதுவரையில் அழைப்பு மையத்தினை தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்துள்ள மாணாக்கர்களின் எண்ணிக்கை 32,843. மின்னஞ்சல் வாயிலாக 10,125 மாணாக்கர்களும் மற்றும் நேரடியாக 1,497 மாணாக்கர்களும் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து உள்ளார்கள்.